ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ராஜாங்கமும் சேதுவும் நம்ம தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணி இங்க வந்த வேலை 2 நாள் எக்ஸ்டர்ன் ஆயிடுச்சு, அதனால மீனாட்சியை ஒரு 2 நாள் கழிச்சு அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட பெர்மிஷன் கேட்கவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வியும் குழந்தைய பத்தி யோசிச்சு, இங்க பாருங்க, நீங்க குழந்தைய அவசரமா கூட்டிட்டு வர வேண்டாம், நீங்க வேலையை முடிச்சுட்டு பொறுமையாவே மீனாட்சியை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு பெர்மிஷனும் கொடுத்துட்றாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட, அப்பா நான் மீனாட்சியை கூட்டிட்டு மீட்டிங் போயிட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சேது, நீ எதுக்காக மீனாட்சியை மீட்டிங்கெல்லாம் கூட்டிட்டு போற, இங்கே இருக்கட்டுமே, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க மீட்டிங்கை போய் அட்டன் பண்ணிட்டு வந்துருப்பா, அதுக்கப்புறம் நீ மீனாட்சி கூட இருக்கலாம். இல்லப்பா, ஒரு நிமிஷம் கூட மீனாட்சியை பிரிஞ்சு என்னால இருக்க முடியலப்பா, அதனாலதான் அவளை கூட்டிட்டு போலான்னு நினைக்கிறேன். நான் பெர்மிஷனும் கேட்டுட்டேன், குழந்தைய கூட்டிட்டு வரதுக்கு பெர்மிஷனும் கொடுத்துட்டாங்க, அதனால நான் கூட்டிட்டு போய் வந்துடுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கவும், இதை கேட்ட உடனே, இங்க பாருப்பா, எனக்கு என்னமோ சரியா படல, இருந்தாலும் நீ கூட்டிட்டு போறேன்னு ஆசைப்படுற, சரிப்பா நீ கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா, மலர், கருப்பு, நம்ம சேது, குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாருமே மீட்டிங் போறாங்க. மீட்டிங் போற வழியில நம்ம மீனாட்சியோட அழகையும் எல்லாத்தையுமே பார்த்து ஒரு கும்பல், அதாவது ஒரு திருட்டு கும்பல் வந்து நம்ம மீனாட்சி எப்படியாவது கடத்தி ஆகணும் அப்படின்னு நம்ம சேதுவை அடிச்சு போட்டுட்டு நம்ம மீனாட்சியை கடத்திட்டு போயிடுறாங்க. நம்ம சேதுவால இந்த விஷயத்த தாங்கவே முடியல, அப்படியே அடிச்சு அடியால மூளையெல்லாம் குழம்பி போய் அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மலருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல, அப்படியே குழம்பி போயிருக்காங்க. அண்ணா எப்படியாவது மீனாட்சியை காப்பாத்துங்கண்ண அப்படின்னு ஒரு பக்கம் மீனாட்சியை தேடி கருப்பு ஓடி இருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு சேதுவை தன்னோட மடியில படுக்க வச்சு மாமா மாமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம மலர் இருந்துட்டு இந்த விஷயத்த தமிழ்ச்செல்வி கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு தமிழ்ச்செல்விக்கு கால் பண்றாங்க. தமிழ்ச்செல்வி போனை எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சேது கண்ணு முழிக்காம ரொம்பவே சீரியஸா இருக்காங்க. நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. ஆம்புலன்ஸும் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கவும், அப்போதான் தமிழ்ச்செல்வி குளிச்சுட்டு வந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அட்டன் பண்ணி பேசின உடனே நம்ம மலர் இருந்துட்டு, என்ன தமிழ் ஃபோனை எடுக்காமல் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தங்க? இல்லைக்கா, காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சு, அதான் ரெடி ஆகிட்டு வந்தேன், இப்போ தான் காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் அக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மலர் இருந்துட்டு, மீனாட்சி யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், அக்கா என்னக்கா சொல்றீங்க, நீங்க சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியலக்கா, இவ்வளோ அசால்ட்டா குழந்தைய பார்த்துப்பீங்களா நீங்க? அதுக்கு தான்க்கா நான் சொன்னேன், குழந்தைய நீங்க சென்னைக்கு கூட்டிட்டு போகாதீங்கன்னு. என்னோட பேச்சை நீங்க கேட்கவே இல்லை. இப்போ பாத்தீங்களா, மீனாட்சி தொலைஞ்சிருச்சுன்னு சொல்றீங்க, இப்போ எங்கன்னு போய் தேடுவீங்க? இங்க பாரு தமிழ், சேது மாமாக்கும் தலையில அடிபட்டு ரொம்ப சீரியஸா இருக்காரு, ஆம்புலன்ஸ் வர சொல்லியிருக்கோம். கருப்பண்ணன் தான் குழந்தைய தேடி போயிருக்காரு, கண்டிப்பா குழந்தையோட கருப்பண்ணன் வந்துருவாரு. இங்க பாருங்கக்கா, குழந்தைக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா உங்களை யாருமே நான் சும்மாவே விட மாட்டேன், குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறேன் தானே நீங்க கூட்டிட்டு போனீங்க, எப்படிக்கா நீங்க இவ்வளோ அசால்ட்டா விட்டுட்டு குழந்தைய காணாம போச்சுன்னு சொல்றீங்க? இங்க பாருங்க, நான் சும்மாவே இருக்கவே மாட்டேன், முதல்ல குழந்தைய தேடி கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமா கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சேதுக்கு ஆம்புலன்ஸ் வந்துடுது. ஆம்புலன்ஸ் வந்த உடனே நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு ஆம்புலன்ஸில் நடந்த விஷயத்தெல்லாம் ஆம்புலன்ஸிலோட நர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனே நம்ம சேதுக்கு பல்ஸு, பிபி அப்படின்னு எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. செக் பண்ணிவிட்டு, இங்கே பாருங்கள், இவர் ரொம்ப சீரியஸாக இருக்கார், உடனடியாக நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு ஷிப் பண்ணணும் அப்படின்னு உடனடியாக நம்ம சேதுவை ஹாஸ்பிட்டலுக்கு ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். ராஜாங்கமும் ரொம்ப பதறி போய் இப்போது ஹாஸ்பிட்டல் ஓடி வந்துகிட்டு இருக்காரு. இந்த பக்கம் தமிழ்ச்செல்வி பயங்கரமா அழுகிற சத்த கேட்ட நம்ம அப்பத்தா, வசந்தி, செல்லப்பாண்டி அப்படின்னு எல்லாருமே ஓடி வந்து, தமிழ் என்னாச்சு தமிழ், எதுக்காக அழுதுகிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா என்னோட மீனாட்சியை காணமாமா, எங்கேயோ தொலைச்சிட்டாங்களாமா, அதுவும் அவரை அடிச்சு போட்டுட்டு மீனாட்சி யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்களாமா அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்க பாருமா தமிழ், என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க, நீ சொல்றது எனக்கு எதுவுமே புரியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, மீனாட்சி கிடைப்பாளா கிடைக்க மாட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்பா
எனக்கு தெரியலப்பா. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது. மீனாட்சி முகத்த பார்க்குற வரைக்கும் நான் எங்கேயுமே போக மாட்டேன்ப்பா. நம்ம சென்னைக்கு கிளம்பலாமாப்பா? இங்க பாரு தமிழு, நம்ம எங்கன போய் தேடுவோம்? சென்னையில எவ்ளோ எவ்ளோ பெரிய ஊர் அது. அந்த ஊர்ல போய் நம்ம எங்கன தேடுவோம்? இங்க பாரு, கண்டிப்பா மீனாட்சிய கண்டுபிடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம சேதுவ இந்த நிலைமையில பார்த்த ராஜாங்கத்துக்கு உசுரே போயிடுது. இங்க பாரியா சேது, நான் உன்கிட்ட சொன்னனா இல்லையாயா? எனக்கு ஏதோ சரியா படல. மீனாட்சி என்கிட்டயே விட்டுட்டு போன்னு சொன்னனே இல்லையா? இப்ப பாரு, மீனாட்சி தொலைச்சிட்டு நம்ம இப்படி நிக்கிறோம். இங்க பாரியா, நீ கண்ணை முழிச்சு பாரியா, எப்படியாவது நம்ம மீனாட்சியை போய் காப்பாத்தணும். நீ இருந்தா தானே காப்பாத்த முடியும். கருப்பு எங்கெங்கயோ தேடியும் மீனாட்சி கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கானையா. என்னால என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும் டாக்டர் வந்து, இங்க பாருங்க சார், உங்களை யார் உள்ள விட்டது? முதல்ல வெளியே போங்க சார், அவர் ரொம்ப சீரியஸா இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு உள்ள வந்து பாத்துக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல எல்லா ட்ரீட்மெண்ட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நீங்க வந்து பேசுங்க அப்படின்னு டாக்டர் வந்துட்டு நம்ம ராஜாங்கத்தை திட்டவும், இங்க பாருங்க மேடம், என்னோட பையன் ரொம்ப ரொம்ப பாவம் மேடம். சீக்கிரமா என்னோட பையனை காப்பாத்தி கொடுங்க மேடம். என்னோட பையனோட குழந்தை தொலைஞ்சு போச்சு. அந்த குழந்தைய தேடி நாங்க கண்டுபிடிச்சாகணும். அதுக்குள்ள நீங்க சீக்கிரமா சேதுக்கு சரி பண்ணி விட்டீங்கன்னா நான் சேது கூட்டிட்டு என்னோட பேத்தியை தேட போயிடுவேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்கத்துக்கு தெரிஞ்ச மினிஸ்டர்ஸ் எல்லார்கிட்டையும் பேசி இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு குழந்தைய தேட சொல்லிடுறாங்க. எல்லா செக் பாயிண்ட்லயும், அதாவது போலீஸோட செக் பாயிண்ட்ல எல்லாத்துலேயும் சொல்லி வச்சிடறாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. இருந்தாலையும் தான் தேடணும் அப்படின்ற எண்ணம் நம்ம ராஜாங்க மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறம் போலீஸுக்கும் கால் பண்ணி இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சேதுக்கு ட்ரீட்மெண்ட் போய்கிட்டே இருக்கு. என்ன ஏதுன்னு கூட சொல்லவே மாட்டாங்க. அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கருப்பு இருந்துட்டு ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி, மாமா இப்போ மாப்பிள்ளை எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இன்னும் டாக்டர் வந்து எதுவுமே சொல்லலை. டாக்டர் வெளியே வந்து என்ன ஏதுன்னு சொன்னாதான் தெரியும். இங்க பாருங்க மாமா, மீனாட்சியை நான் நிறைய இடத்துல தேடி பார்த்துட்டேன். அவ எங்கேயுமே காணும். யாரை தூக்கிட்டு போனாங்க, எதுக்காக தூக்கிட்டு போனாங்கன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு மாமா. இங்க அக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சா இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களை தூக்கிட்டு போய் நரபலி கொடுப்பாங்களாம். பெரிய பெரிய பில்டிங்க்கெல்லாம் இந்த மாதிரி நரபலி கொடுப்பாங்களாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பயமா இருக்குதுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு கருப்பு, நீ இந்த மாதிரி தப்பான வார்த்தையெல்லாம் சொல்லாத. கண்டிப்பா மீனாட்சிக்கு எதுவும் ஆகாது. கண்டிப்பா மீனாட்சியை காப்பாத்துவா. கண்டிப்பா அந்த கடவுள் துணையா இருக்கும். நீ கவலைப்படாம தேடிக்கிட்டே இரு. ஏதாவது தகவல் கிடைச்சா சொல்லு. போலீஸ் ஏதாவது தகவல் சொன்னாலையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கவும், நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்க பாருமா, சேதுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு டாக்டர் ஏதாவது வெளியே வந்து சொன்னாங்களாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல அங்கிள், எதுவுமே சொல்லலை. நானும் வெளியே வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அவங்க வெளியே வந்து எல்லா உண்மையும் ஏதாச்சும் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா அவங்க எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டத்தில் இருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் வெளியே வராங்க. வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு பதறி போய், இங்கே பாருங்க மேடம், என்னோட பையன் எப்படி இருக்கான், இப்போ நல்லா இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க சார், உங்கள் பையனோட உயிருக்கு இப்போ எந்த ஆபத்தும் இல்லை, நல்லபடியாக இருக்காரு. நீங்கள் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் உங்கள் பையன் கண்ணை முழிச்சிருவாரு. நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ராஜாங்கத்துக்கு ஐஸ்வர்யா, நம்ம மலர், இவங்க 3 பேருக்குமே உசுரே வருது. அதுக்கப்புறம் என்ன, கடவுளே, என்னோட பையனை நீங்க காப்பாத்திட்ட. இப்போ என்னோட பேத்தியோட உசுரை நீதான் காப்பாற்றணும். அவளை எப்படியாவது எங்களோட கண்ணுக்கு நீதான் காட்டணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு போலீஸ் கால் பண்றாங்க. கால் பண்ண உடனே போலீஸ்கிட்ட இருந்து அந்த குழந்தை, அதாவது போலீஸ்கிட்ட அந்த குழந்தை வந்துருச்சு, நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே ராஜாங்கத்துக்கு பயங்கர சந்தோஷம். உடனே நம்ம கருப்புக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க. நம்ம கருப்பும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு குழந்தைய தூக்கிட்டு வரதுக்காக நம்ம ராஜாங்கம் சொல்லி நம்ம கருப்பை அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு கால் பண்ணுறாங்க. மலர் கால் பண்ண உடனே நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்ப பதட்டமாக அட்டன் பண்ணி, அக்கா இங்கே பாருங்கக்கா, என்னோட பொண்ணு கண்டுபிடிச்சிட்டிங்களா, அவளை காப்பாற்றிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், சேது மாமாக்கு இப்பதான் டாக்டர் வந்து எதுவுமே இல்லை, இன்னும் அரை மணி நேரத்தில் கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. சேது மாமா கண்ணு முழிச்ச அடுத்த நிமிஷமே போலீஸும் கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி குழந்தை
குழந்தை கிடச்சிருச்சு, போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போகிறதுக்காக வர சொல்லியிருக்காங்க. கருப்பண்ணன் தான் போயிருக்காரு. நீ கவலைப்படாத தமிழ், குழந்தைய கூட்டிகிட்டு நாங்கள் இன்றைக்கே கிளம்பி ஊருக்கு வரோம். இங்கே பாருங்கக்கா, குழந்தைய என்கிட்ட பத்திரமா ஒப்படைக்கிற வரைக்கும் கண்டிப்பாக உங்களை யாருமே நான் சும்மா விட மாட்டேன். இனிமேலும் குழந்தைய உங்ககிட்ட நான் விட்டு வைக்க முடியாது. நான் உடனடியாக பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பேசி 2 குழந்தையுமே நானே வச்சுக்கிறேன். இனிமே யாரை நம்பியும் என்னோட குழந்தைங்கள கொடுக்குற ஐடியாவில் நான் இல்லைக்கா. இங்கே பாரு தமிழ், யாரும் தெரிஞ்செல்லாம் இந்த மாதிரி பண்ணலை தமிழ். ஏதோ தெரியாமல் இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவிய தமிழ். இங்கே பாருங்கக்கா, என்னால் யாருக்காகவும் என்னோட குழந்தைங்கள விட்டு கொடுக்க முடியாது. என் குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து நடந்திருக்கு. 2 ஆபத்துலேருந்து என்னோட மீனாட்சி இப்போ தப்பிச்சு வந்திருக்கா. என் மீனாட்சியை உடனடியாக நான் வீடியோ காலில் பார்த்தே ஆகணும். குழந்தை வந்ததும் எனக்கு வீடியோ கால் பண்ணி காட்டுறீங்களா? அக்காக்கா தமிழ், ஒரே நிமிஷம் தமிழ், குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் மீனாட்சியை காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம தமிழ்ச்செல்வி, மீனாட்சி இங்கே பாரு மீனாட்சி, அம்மா கிட்ட வந்துரு, அம்மா உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன். இனிமேல் நீ அங்கே போகவே தேவையில்லை. நான் போய் நீ என் கூடவே இருக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறேன். கண்டிப்பாக நீயும் அண்ணனும் இனிமே என் கூட தான் இருக்க போறீங்க. உங்களை பத்திரமா நான் தான் பார்த்துக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மலர்ந்துட்டு, இங்க பாரு தமிழ், எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் தமிழ், நான் வச்சிரவா அப்படின்னு சொல்லி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரு மலரு, எதுக்காக தமிழ்ச்செல்விக்கு இந்த விஷயத்த சொன்னேன்? அவள் பாரு பஞ்சாயத்தில் இருக்கிறவங்களுக்கு கால் பண்ணி இனிமே 2 குழந்தையும் நானே வச்சுக்கிறேன். என்னோட குழந்தைக்கு அந்த வீட்டில் பாதுகாப்பு இல்லை. என் குழந்தைய ரொம்ப அசால்ட்டாக பார்த்துக்கிறாங்க. அதனால 2 குழந்தையும் என் கூடவே இருக்கட்டும்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கா. அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க கால் பண்ணி என்னை கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க அவளுக்கு சாதகமாக தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. குழந்தை 2மே அவகிட்ட இருக்கிறது தான் இனிமே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. இப்போ இந்த விஷயத்த சேது கேட்டானா அவனோட மனசு தாங்குமா? ஏன் மலரு இப்படியெல்லாம் பண்ற? இங்க பாருங்க மாமா, அடிக்கடிக்கு கால் பண்ணி தமிழ்ச்செல்வி குழந்தைய வீடியோ காலில் கேட்டுக்கிட்டே இருக்கா. நடந்த விஷயத்த சொல்லாம என்னை என்ன பண்ண சொல்றீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா நடந்த விஷயத்த சொல்லிதான் ஆகணும். சொல்லலைனாலும் எப்படியாவது இந்த விஷயம் தமிழுக்கு தெரிய தானே போகுது அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா, நீ சொல்றது வாஸ்தவம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா சேது கண்ணு இன்னும் முழிக்கவே கிடையாது. அதுக்குள்ள தமிழ்ச்செல்வி இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கா. இப்போ குழந்தை 2மே இனிமே தமிழ்ச்செல்வி கிட்ட தான் இருக்கும்ன்ற விஷயம் சேதுக்கு தெரிஞ்சா அவன் என்ன ஆமா, அவனோட நிலைமை என்ன ஆகும்? அவனை நினைச்சாவே எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லவும், இது கேட்ட உடனே, இங்க பாருங்க மாமா, எதுவா இருந்தாலும் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். இங்க பாருங்க மீனாட்சியை பாருங்க, மீனாட்சி எவ்வளோ அப்பாவியா இருக்கான்னு பாருங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனாட்சிக்கு இப்படி ஒரு நிலைமையானு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வசந்த் இருந்துட்டு தமிழ்கிட்ட, இங்க பாரடி தமிழ், அவங்க என்ன வேணும்னு பண்ண போறாங்க, ஏதோ தெரியாம இந்த விஷயம் நடந்திருக்கு, அதனால குழந்தைய அங்க கொடுக்கவே மாட்டேன்னு சொல்றது தப்படி தமிழ், இந்த மாதிரிலாம் பண்ணாதடி அப்படின்னு சொல்லவும், அம்மா இனிமேலும் அந்த வீட்டில் என்னோட குழந்தைய வச்சிருக்கிறதுல எனக்கு மனசுக்கு சரின்னே படலம்மா. அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாராவது என் குழந்தைய ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயத்திலேயே இருக்கேன் நான். அதனால் இனிமே என்னோட குழந்தை என்கிட்டயே இருக்கட்டும். அவருக்கு குழந்தை வேணும்னா புதுசாக கல்யாணம் பண்ணியிருக்காரே அவர் கூட அவ கூட சேர்ந்து வாழ்ந்து குழந்தைய பெற்றுக்கிட்டோம். வேண்டாம் நான் சொன்னோம். இங்கே பாருமா, என்னோட முடிவை என்னால் மாற்றிக்கவே முடியாது. பஞ்சாயத்தில் நான் பேசிட்டேன். அவங்களும் என்கிட்ட குழந்தைய வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் 2 குழந்தையும் நானே தான் பார்த்துக்க போகிறேன். இனிமேல் 2 குழந்தைங்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாப்பாக நான் தான் பார்த்துக்க போகிறேன். உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்தாவோ, இல்லை நான் இங்கே இருக்கிறது கஷ்டமாக இருந்தாவோ சொல்லிடுங்கம்மா, நான் எங்கேயாவது போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், அடியே தமிழ், என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? என்னதான் இருந்தாலும் அவங்க பெத்த அப்பாடி, அவங்களுக்கு குழந்தைய பார்க்கணுன்னு ஆசை இருக்காதா? இங்கே பாருங்கம்மா, குழந்தைய காட்ட முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நான் ரொம்ப கொடுமைக்காரியெல்லாம் இல்லைம்மா. குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா வந்து பார்த்துட்டு போக சொல்லுங்க. ஆனால் அவங்க வீட்டுக்கு நான் குழந்தைய கொடுத்து அனுப்ப மாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட செல்லப்பாண்டி இருந்துட்டு, இங்கே பாருமா, நீ சொல்கிறதெல்லாம் நடக்குமாம்மா? கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எப்படிம்மா இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க,
இந்த விஷயத்தில் யாருமே என்கிட்ட எதுவும் அட்வைஸ் பண்ணுறேன் இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு என்கிட்ட யாருமே வந்து சொல்லாதீங்க, கண்டிப்பாக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ஆம், அது நம்ம அப்போ இருந்துட்டு, இங்கே பாருடி, யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேன்னா எப்படிடி சொல்லுடி, எதுக்காக இப்படி பிடிவாதமாக பிடிச்சிக்கிட்டு இருக்க, என்னோட பேரனும் என்னோட பையனும் ரொம்ப ரொம்ப பாவண்டி, கண்டிப்பாக ஒரு குழந்தை அவங்க கிட்ட இல்லாமல் அவங்க ரொம்ப ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுவாங்க, அவங்க ஒரு குழந்தை இல்லாமல் இருக்க மாட்டாங்கடி, ஏன்டி நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்கவே மாட்ற, இங்கே பாருங்க, குழந்தைய பற்றி யாரும் யோசிக்காதீங்க, உங்கள் புள்ளைய பற்றியும் உங்கள் பேரனை பற்றியும் தானே நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதே மாதிரி தான் என் புள்ளைய பற்றி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, திரும்ப திரும்ப இந்த விஷயத்தில் யாராவது பேசிக்கிட்டே இருந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு தன்னோட பையன் கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருடா தங்கம், நம்ம மீனாட்சி நம்ம கூட இருக்க போறா, நீயும் எங்கே போக போகிறது கிடையாது, இனிமே என் கூட தான் இருக்க போற, நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து சந்தோஷமாக இங்கேயே விளையாடிக்கிட்டே இருக்க போறீங்க, உங்கள் ரெண்டு பேரையும் நான் பிரிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமாக நம்ம அது நம்ம அழகர் இருந்துட்டு சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம வசந்தி இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், இங்கே பாருமா, என்னோட முடிவை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசுறதுக்காகலாம் வராதம்மா, இனிமேல் அவங்கள பற்றி பேசுறதுக்கும் எனக்கு விருப்பமே கிடையாது, முதல்ல இங்கேருந்து போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சேதுக்கு கண்ணு கண்ணு திறந்துடுறாங்க. திறந்த உடனே ராஜாங்கம், அதுக்கப்புறம் நம்ம மலர், கருப்பு, நம்ம மீனாட்சின்னு சொல்லிட்டு எல்லாருமே உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம சேது கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, மீனாட்சி எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாரு சேது, மீனாட்சியை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மீனாட்சியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ கடவுளே, மீனாட்சிக்கு இப்போ எதுவும் இல்லைல்ல, மீனாட்சி நல்லா இருக்குல்ல, மீனாட்சி உனக்கு எதுவும் இல்லை, உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு ரொம்ப பதறி போய் மீனாட்சி கிட்ட பேசவும், மீனாட்சி இருந்துட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கப்பா, என்னாலதாப்பா மீனாட்சிக்கு இப்படி ஒரு நிலைமை, நீங்கள் சொன்னீங்க என்கிட்ட, நீங்கள் சொன்னும் போதே நான் மீனாட்சி உங்ககிட்ட கொடுத்துட்டு போயிருந்தா இப்போ எந்த பிரச்சனையுமே வந்திருக்காது இல்லைப்பா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேப்பா, நான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கவே கூடாதுப்பா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா சேதோ, பரவாயில்லப்பா விடுப்பா, நடந்தது நடந்து போச்சு, இனிமேல் நடக்க போகிறத பற்றி மட்டும் பேசுவோம், இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கும் தெரிஞ்சு அவள் பஞ்சாயத்தில் போய் பேசியிருக்கா, பேசினதுனால இனிமேல் ரெண்டு குழந்தையும் அவகிட்ட தான் இருக்கிற மாதிரி பஞ்சாயத்துலேருந்து சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிறீங்க, எப்படிப்பா தெரியாமல் நடந்த ஒரு விஷயத்துக்காக இப்படி குழந்தை ரெண்டுமே அவ கூட இருந்தா என் கூட யாருப்பா இருக்கிறது, என்னால் குழந்தை இல்லாமலாம் ஒரு நாள் கூட இருக்க முடியாதுப்பா, அதனால என்னால் குழந்தையெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது, நான் குழந்தைய அங்கே கொடுக்க மாட்டேன், நீங்கள் சொன்னீங்களா இல்லையா, இங்கே பாருப்பா சேது, நம்ம பண்ணது தப்பு, குழந்தைய சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கவே கூடாது, கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறமும் இங்கே நம்ம சேஃபாக பத்திரமா பார்த்துட்டு இருந்துருக்கணும், ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைய நான் தான் வச்சுக்கணும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி அங்கே ஒரு புகார் கொடுத்துருக்கா, அது நியாயம் தானே, அப்படி இருக்கிறப்போ நம்ம தானே தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கப்பா, நம்ம பண்ணது தப்பு தான், நான் இல்லை நல்லா சொல்லலை, மீனாட்சியை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தானே நான் மீனாட்சியை கூட்டிகிட்டு வந்தேன், அது நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் அப்படி ஒரு தப்பு நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், அது நடக்காமல் பார்த்துக்கோன்னு சொல்ல வேண்டியது தானேப்பா, எதுக்காகப்பா நான் அழகரை என்கிட்ட இருந்து பிரித்து அங்கவே கொடுக்கணும்னு சொல்லணும், கண்டிப்பாக நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், என்னதான் நடந்தாலும் இடிய விழுந்தாலும் நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன், இங்கே பாருப்பா, நான் மீட்டிங்கில் நடக்கிற இடத்துலையும் சொல்லிட்டேன், இந்த டைம் கண்டிப்பாக என்னோட பையனால் மீட்டிங்கை அட்டன் பண்ண முடியாது, அதனால் நான் அடுத்த டைம் அனுப்பி வைக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம கருப்பு இருந்துட்டு, இங்கே பாரியா மாப்பிள்ள, நான் மீனாட்சியை தேடி அலையும் போது உன்னோட நினப்பு தான்யா, உனக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு மனசு பதறி போச்சு, உன்னை இப்போ பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு உசிரியே வருது, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் தான் போய் மீனாட்சியை தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்தீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா மாமா, நீங்கள் இல்லைனா மீனாட்சி என் கையில் இருந்திருக்கவே மாட்டா, ரொம்ப நன்றி மாமா, எந்த ஜென்மத்தில் நான் பண்ண புண்ணியமோ தெரியல, மீனாட்சி திரும்பவும் என் கைக்கே வந்துட்டா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன எல்லாருமே
அதாவது டிஸ்சார்ஜ் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட போய் கேட்குறாங்க. கேட்ட உடனேயே நம்ம டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், இன்னும் ஒரு ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் வந்து அப்சர்வேஷனில் இருக்கட்டும். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் இங்கே இருக்கணும், இல்லைனா கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஐஸு இருந்துட்டு நம்ம சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இந்த நிலமையில இருக்கிறத என்னால் பார்க்கவே முடியல தெரியுமா? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் இந்த நிலமையில நீங்கள் இருக்கிறத பார்த்துட்டு. மாமா, இனிமேல் உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா, நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐஷு பேசவும், இங்கே பாரு ஐஸு, எனக்கு எதுவும் இல்லை ஐஸு, நான் நல்லா தான் இருக்கேன், நீ கவலைப்படாத. எதுக்காக நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? நீ வருத்தப்படணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதனால நீ வருத்தப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஐஸ் இருந்துட்டு நம்ம சேதுவை ஹக் பண்ணுற மாதிரி போகிறாங்க. இங்கே பாரு ஐஸு, நம்ம எங்கே இருக்கோம் ஏது இருக்கோன்னு உனக்கு நினப்பு இருக்குதா இல்லையா? நீ பாட்டுக்கு வந்து ஹக் பண்ண வர. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் என்னோட புருஷன், நீங்கள் என்னோட புருஷன்ற உரிமையில தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நாளாச்சும் என்னை பொண்டாட்டியாக ஏற்றுக்கிட்டு இருந்தீங்களா? எதுக்காக மாமா இப்படி என்னை தள்ளி தள்ளி வைக்கிறீங்க? இப்படி என்னை தள்ளி தள்ளி வைக்கிறதுக்கு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணாமே இருந்திருக்கலாம் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு ஐஸு, நான் தான் உன்கிட்ட டைம் கேட்டிருந்தேன்ல, அது வரைக்கும் உன்னால் காத்துக்கிட்டு இருக்க முடியலையா? அப்படி உன்னால் முடியலன்னா டிவோர்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் நீ பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன மாமா சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா நான்? இங்க பாருங்க மாமா, நீங்கன்னா எனக்கு எவ்வளோ உசுருன்னு உங்களுக்கு தெரியல மாமா. நீங்க சின்ன வயசுல இருந்து நீங்க தான் வேணும், உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சே நான் ஆசையை வளர்த்துவேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்ச உடனே நான் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை நைட்டு அழுதுருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கும் உங்களுக்கும் ஏதோ சண்டையாகி நீங்கள் டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் உங்களை எப்படியாவது நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் 2 பேரும் திரும்பவும் ஒன்று சேர்ந்துட்டீங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நீங்கள் எனக்கு கிடைக்க போகிறீங்கன்னு நினச்சி பயங்கர சந்தோஷத்தில் இருந்தேன். திரும்ப நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்ததுனால நீங்கள் எனக்கு கிடைக்காம போயிட்டீங்களேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டேன். அதுக்கப்புறம் அந்த கடவுளாக பார்த்து எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி மாமா உங்களை விட்டு நான் போக முடியும்? கண்டிப்பாக உங்களை விட்டு எப்போவுமே நான் போகவே மாட்டேன். இந்த மாதிரி என்னை தூர தள்ளியெல்லாம் வைக்காதீங்க மாமா. நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களை நான் விடுறேன்ல, அதே மாதிரி எனக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, உங்கள் கூட எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல மாமா. அந்த மாதிரி நானும் ஏதாவது நினச்சி உங்ககிட்ட வந்து பேசக்கூடாத மாமா. இங்கே பாரைஸு, இந்த மாதிரி என்கிட்ட பேசுறது பிடிக்கல, என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து டாக்டர் வந்து சேது வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது, ராஜாங்கம், ஐஸு, மலர், அதுக்கப்புறம் கருப்பு, இவங்க எல்லாருமே சென்னைக்கு கிளம்புறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு மீனாட்சியை பார்க்கறதுக்காக வீடியோ கால் பண்ணுறாங்க. வீடியோ கால் பண்ண உடனே நம்ம மலரும் குழந்தைய காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு தமிழ், நீ பயப்படாத, குழந்தைய நாங்கள் சேஃபாக தான் கூட்டிகிட்டு வந்துட்ருக்கோம். இல்லைக்கா, எனக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குக்கா. உங்கள் கூட குழந்தைய அனுப்பி வச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே நெருப்பில் நிற்க மாதிரியே இருக்குக்கா. நீங்கள் எப்போ வீட்டுக்கு வந்து சேருவீங்களோன்னு எனக்கு இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், இன்னும் ஒரு 4 மணி நேரத்தில் நாங்கள் வீட்டுக்கு வந்துடுவோம், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மணி நேரம்க்கா, 4 மணி நேரத்தில் என்னோட உசுறு என் கையில் இருக்கவே இருக்காது. என்னோட குழந்தைய நான் பார்க்குற வரைக்குமே எனக்கு இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 மணி நேரம் முடிஞ்சிருது. முடிஞ்ச உடனே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பஞ்சாயத்துலேருந்து ஒரு 4-5 ஆள் வீட்டுக்கு வந்து, இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாரையுமே பஞ்சாயத்துலேருந்து கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வீட்டுக்குள்ளே கூட போகாமல் அப்படியே பஞ்சாயத்துக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே கோபமாக, ரொம்பவே ஆவேசமாகவும், இங்கே பாருங்க ஐயா, எங்களால் குழந்தையெல்லாம் பிரிஞ்சு இருக்கவே முடியாது, அதனால் ஒரு குழந்தைய எங்களால் கொடுக்கவும் முடியாது. நீங்கள் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்க ஐயா, இந்த குழந்தைய இனிமேல் பத்திரமா நாங்கள் பார்த்துக்குறோம். ஏதோ குழந்தைய விட்டு பிரிய முடியாத ஒரு காரணத்துக்காக தான் குழந்தைய கூட்டிகிட்டு போனோம், அங்கே இப்படியெல்லாம் நடக்கும்னு நாங்களும் எதிர்பார்க்க கிடையாது. அப்படி இருக்கும்போது எதிர்பார்க்காத ஒரு விஷயத்துக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய தண்டனையை எங்களுக்கு கொடுக்க தேவையில்லையே. இனிமேல்
இப்படி ஒரு பிரச்சனை நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம். இங்கே பாருங்க ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், என்னோட பேரனையும் பேத்தியும் எங்ககிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க ஐயா, உங்ககிட்ட இருந்து பேரனையும் பேத்தியும் நாங்கள் பிரிக்க விரும்பலை. உங்களுக்கு எப்பெல்லாம் பார்க்க விருப்பம் இருக்குதோ நீங்கள் அப்போது தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு போய் பார்த்துக்கோங்க. இனிமே அவளோட குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லைன்னு எங்ககிட்ட ஒரு பிராது கொடுத்துருக்கா. அதே மாதிரி நீங்களும் நடந்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்ச்செல்வியோட குழந்தைய அவங்க கிட்ட நான் வாங்கி கொடுக்கறதா முறையே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது கேட்ட உடனே சேதுக்கு அப்படியே நெஞ்சு வெடிச்சிடுற மாதிரி அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் 4 பேர் தண்ணி தெளித்து எழுப்பி விடுறாங்க. இங்கே பாருங்க ஐயா, குழந்தைய பிரிஞ்செல்லாம் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே உடம்புக்கு முடியாத மாதிரி பேசுகிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த தமிழுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் தமிழ்கிட்ட கேட்குறாங்க, இங்கே பாருமா, அவங்க இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறாங்க, நீ என்னம்மா முடிவெடுக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ்ச்செல்வி என்ன முடிவெடுப்பாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி